13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அருந்தமிழ் தொலைக்காட்சியை பார்க்கின்ற நேயர்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விரும்பி கேட்டுக்கிறோம். நேற்று திமுக கூட்டணியில் தேர்தலை சந்திச்சுட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து போயிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், IUML, CPI, CPM 4 கட்சியும் நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தினாங்க. தமிழகத்தினுடைய பிரபல தொலைக்காட்சி தன்னுடைய டிஜிட்டல் வலைதளம் மூலமாக அந்த இதை ஒளிபரப்பு செய்தது, நேரடியாகவும் செய்தது. அப்புறம் எல்லாம் வந்திருக்குது. அதில் நீங்கள் முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியிருக்குது. அண்ணன் திருமா இருக்கிறார் இல்லையா, அவர் சமீப காலமாகவே எல்லா இடங்கள்லையுமே முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா அண்ணன் திருமா அவர்கள் நம்முடைய நட்பு சக்தி, அவரை போய் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி எழும். நம்ம அவரை பற்றி பேசணும்னு விரும்பலை. நம்ம இன்றைக்கும் அவரை நம்மளுடைய அண்ணனாக தான் நினைக்கிறோம். நம்முடைய நட்பு சக்தி தான், அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் அவர் நம்மளை நட்பு சக்தியாக பார்க்குறாரா? எத்தனை இடங்களில் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாருங்கள், சென்ற அவருடைய பிறந்தநாள் நிகழ்வில் பிறந்தநாள் யாருக்கோ அவரை வாழ்த்தி கவிதை பாடுவாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளுடைய பிறந்தநாள் நிகழ்வில் ஒரு கவிதை பாடிய பெண் அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்து கிண்டல் செய்து கவிதை பண்ணாங்க. அதை கைத்தட்டி ரசித்தார் அண்ணன் திருமா. அப்போவே நமக்கு என்னடா இவர் அப்படி இருக்கிறாரே அப்படின்ற ஒரு கோபம் இருந்தது. இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தோம். அப்புறம் இப்போ சமீபத்தில் இலங்கையில் இருந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்ததிலிருந்தே அண்ணன் சீமானை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி கொண்டிருந்தார். அவரை தன்னுடைய அலுவலகத்துக்கே வரவழைத்து அவரை பேச வைத்து, அங்கேயும் அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்களை தான் விமர்சித்து பேசினார். பேச வைத்து அதை கண்டு கழித்தார். சரி, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தான் அவருக்கு நமக்கு தெரியுது, அவர் நேற்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்ற பொழுது பாவம் இப்படி தான் பேசுவார் போல இருக்குது அப்படின்னு. அது முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுகிறாரா அப்படின்றத நம்ம வெளியே சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்வு. இப்போ பாருங்கள், எதுக்காக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரணம் தான். எல்லா 4 கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்று தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி புழக்கடை வழியாக பின்புறம் வழியாக கவர்னர் ஆட்சி அப்படின்ற அடிப்படையில் பாஜக ஆட்சி அங்கே நடத்திடக்கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, ரைட், ஓகே, அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆட்சியை பிடிப்பதை விட விஜய் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையில் அதுதான் நோக்கமா? அப்படி இருந்தால் சரி. ஆனால் அவர் திரும்ப அதில் பேசுகிறத பார்க்கின்ற பொழுது முழுமையாக அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பதும் ஒன்று தான், உள்ளுக்கு இருந்து ஆதரவு கொடுப்பதும், அமைச்சர்களை சேர்ந்து ஆதரவு கொடுப்பதும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு மாறுபட்ட கருத்தை கம்யூனிஸ்ட் கட்சி அதில் சொல்லியிருக்கிறாங்க. கொள்கைகளிலேயும் கம்யூனிஸ்டுகளோடு உடன்பட்டு தான் போக வேண்டும் என்கிற கட்டாயம் என்பது அவர்களுக்கு கிடையாது. நாங்களும் அப்படி எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் எப்போ நினச்சாலும் அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். நாங்கள் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சா அதில் இருக்கிறோம், எங்களுக்கு பிடிக்காததை செஞ்சால் வெளியே வந்துடுவோம் அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ நீங்கள் எந்த விதமான நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்லி மந்திரி சபையில் சேர்ந்துட்டு நீங்கள் திடீர்னு வெளியே வருவேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எவ்வளோ முரணாக பேசுகிறாருன்றதை ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இருந்தால் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை தாண்டி அவங்க செயல்பட்டாங்கன்னா அதை காரணமாக சொல்லிட்டு வெளியே வர முடியும்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, லாஜிக் இருக்குது. நாங்கள் என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டா உள்ளுக்கு போயிருக்கிறோம், நாங்கள் சும்மா ஆதரவு கொடுத்துருக்கோம், நினச்சா வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு முரண்பட்ட பேச்சு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது நினச்சா வெளியே வரலான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமே வச்சுக்கலாமா? தமிழர் நலன் சார்ந்த ஒரு கண்டிஷனை வச்சுட்டு இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை நீங்கள் செயல்படுத்தணும், அப்போ ஆதரவு தர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவங்க செயல்பட மறுத்தா வெளியே வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நியாயம். ஆனால் அது இல்லாமல் நாங்கள் நினைத்தால் உள்ளுக்கு இருப்போம், நினைத்தா வெளியே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சர் கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்குது? இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். திமுக தேர்தலுக்கு முன்னதாகவே நான் ஒரு கணித்தேன். ஏன்னா விஜய் இவ்வளவு வாக்குகளை பெற்று இவ்வளவு வெற்றி பெறுவார்னு நான் அப்போ நினைக்கல. என்னுடைய கணிப்பு 10-15% வாக்குகளை பெறுவார், குறைந்த அளவில் சட்டமன்ற இடங்களை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை, இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை பிரிக்கிறதுனால திமுகவுக்கு ஷார்ட் ஃபால் ஆகும். அப்படி ஷார்ட் ஃபால் ஆனால் அங்கே நம்முடைய ரோல் முக்கியமான ரோலாக இருக்கும், ஹாஸ்டேடிங் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நான் சட்டமன்றத்திற்குள் இருந்தால்தான் எங்களுடைய கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியும், அதனால் நான் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், அங்கே என்ன சொல்கிறாரு, நினச்சா வித்ரா பண்ணிட்டு வந்துடுவோன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் என்ன சொல்கிறாரு,
உள்ளுக்கு நான் இருந்தால்தான் என் கட்சிக்காரர்களே கட்டுப்படுத்த முடியும். கட்சி தலைவர்ங்கிற முறையில் நான் உள்ள இருந்தேன்னா என்னுடைய கட்சியினுடைய கட்டுப்பாட்டை என்னால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கட்சிக்காரர்கள் மீது இவருடைய கட்டுப்பாடு இல்லை அப்படின்றத அவரே ஒத்துக்கிறாரு. ஏன்னா இவர் போய் எம்எல்ஏவா உள்ளுக்கு இருந்தால்தான் அந்த ஹாஸ்டடிங்கிலிருந்து கட்சிக்காரர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவர் நம்புறாருன்னு சொல்லி சொன்னால் அப்போ கட்சிக்காரர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி இப்போ ஆட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிற வன்னி அரசு திடீர்னு ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி ராஜினாமா பண்ணுவார் அவர்? அப்போ எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவே பேசுகிறார். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே பக்கத்தில் திருப்போரூர் தொகுதியில் ஏற்கனவே வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்பொழுது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. இப்போ சமீபத்தில் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பனையூர் பாபு விலகி திமுகவில் இணைஞ்சிட்டார். ஆனால் இந்த தேர்தலின் பொழுது தன்னுடைய சகோதரி மகளுக்கு வாய்ப்பு கொடுத்தார், கள்ளக்குறிச்சி தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தார். அது கொடுக்கும்போது அப்பொழுதும் பெரிய விமர்சனங்கள் வந்தது. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார், அவர் கட்சிக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்றத வாய்ப்பு வரும்போது அதை பற்றி ஒன்றும் பேசலை. நான் காட்டுமன்னார் கோயில் வேட்பாளராக என்னை அறிவித்த உடனே நான் மறுநாள் போய் தமிழக முதல்வர், அப்பொழுது இருந்த முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன். நான் சந்தித்து இந்த மாதிரி நான் அறிவிச்சிருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் 40 வருடங்களாக அரசியலில் இருக்கிறவங்க, அதில் நான் என்ன சொல்கிறது நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு முதல்ல நான் அவர்கிட்ட கேட்டதுக்கான காரணம், அதற்கு முதல் நாளே அந்த மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட அமைச்சர் அதில் விருப்பம் இல்லாமல் இருப்பதாக ஏவா வேலு என்னிடம் சொன்னார். பன்னீர்செல்வமும் என்கிட்ட நீங்கள் எதுக்கு திடீர்னு நிற்கிறீங்க, அப்போ பாராளுமன்றம் வேக்கண்ட் ஆகும், அதில் நீங்கள் திரும்ப போட்டியிடணும்ல, அப்போ போட்டியிடும்போது அதுக்கு நான் தானே வேலை செய்யணும், எதுக்கு நீங்கள் இப்போ நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வேலு அதுக்கு ஒரு சால்வேஷன் ஒன்று சொன்னார், அதுக்கு தீர்வு ஒன்று சொன்னார். நீங்கள் இப்போ நின்றுட்டு திரும்ப நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏ எம்பி பதவி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரையாவது ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அப்போ போட்டியிடலாம். ஆனால் அப்போது உங்கள் கட்சிக்காரங்க யாருக்காவது சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ண மறுத்துருவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், மறுத்துருவாங்க. அப்போ உங்கள் குடும்பத்திலேருந்து யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிட்டு அப்போ நின்றுக்கலான்னு சொன்னார். 2029 உங்களுக்கு எம்பி பதவி முடியும். உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிடலாம். அப்போ நீங்கள் ஜெயிச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்துடலாம் அப்படின்ற காரணத்தை சொல்கிறார். இப்போ நீங்கள் இதை அவங்க அக்கா மகளுக்கு சீட்டு கொடுத்ததோட பொருத்தி பாருங்க. அப்போ இவர் திருமாவளவன் இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் மேலே என்ன மரியாதை, என்ன மதிப்பு வச்சுருக்காரு, என்ன மதிப்பீடு வச்சுருக்கிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு தலைவர் தான் உள்ளுக்கு வரணும்னு நினைக்கிறோம், அவரால் பொறுப்பு பெற்று அவரால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரானவர் அவர் ரிசைன் பண்ண சொன்னால் ரிசைன் பண்ணிட போகிறாரு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அண்ணன் சீமான் என்ன சொன்னாலும் நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இவர் கட்சியின் மேலும் ஆளுமை செலுத்துகிறார், கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்கல்ல. அப்போ அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால நீங்கள் மாற்றி அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க நிறுத்துங்கன்னு ஏவாவேலு சொன்னதாக அவரே ஒப்பு கொடுக்குறார் இன்னைக்கு. அப்போ அவங்க கள்ளக்குறிச்சியில் அவங்களுடைய சகோதரி மகள் மாலதியை வேட்பாளரத்தினுடைய நோக்கம் ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்தது அப்படின்ற சூழ்நிலை வந்தால் நம்ம ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே போனோம்னா வேறு யாரையும் ரிசைன் பண்ண சொல்ல முடியாது, தன்னுடைய உறவினரை தான் ரிசைன் பண்ண சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி காரணத்துக்காக தான் கொண்டு வந்திருக்கான்றது வெட்ட வழிவாக தெரியுது. அப்போது இதில் என்ன மற்ற கட்சிகளில் நடக்கிற குடும்ப அரசியலில் எதிர்த்து பேசுவதற்கான தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்குதா இல்லையா, அதை பற்றி அவர் எப்படி பேச முடியும்? ஆக இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் முன்னுக்கு பின் முரணாக தான் பேசி கொண்டிருக்கிறார். அதே போல் நீங்கள் அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்களே, அதை நீங்கள் ஆதரிக்கீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அதை முதல்ல மறுத்து பேசியவன் நான் தான். அப்படி தேவையில்லை, நாங்கள் ஆதரவு தரும்போது அதை மாதிரி நீங்கள் ஆதரவை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிற திருமாவளவன் பின்னாடி இன்னொரு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறார். ஏன் அதை இந்த மாதிரி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற பொழுது அதை நான் எதிர்த்தேன் அப்படின்னு சொல்கிறவர், நான் சொன்னதுக்கப்புறம் தான் அதை நிறுத்தினாங்க, ஆதவர்ஜமாக என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லுகின்ற அண்ணன் திருமா அவர்கள் நாளைக்கு அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் தவேகா சார்பாக போட்டியிட்டால் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் உண்மையிலே உறுதியாக இருக்கிற தலைவராக தான் என்ன சொல்லியிருக்கணும், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஆதரவு கொடுக்கலனா கூட வெற்றி பெற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அது அடுத்த விஷயம். அது தாவேகாவுக்கும் அவங்களுக்கு உள்ள பிரச்சனை. தாவேகா வெற்றி பெற்று உள்ளுக்கு வர வச்சா அவங்களுக்கான பலம் அது அதிகமாக போகுது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமாக சொல்லலாம்ல, உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிற தலைவராக இருந்தால் அதை உறுதியாக சொல்லலாம்ல. ஆனால் அதை சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, அது ஹைப்போத்திகேட்டடாக அதை ஏன் அந்த கேள்வியை கேட்குறீங்க? அவன் 4 பேர் ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப போயிருக்காங்க. நேற்று தான் மதுராந்தகத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்குது. ரிசைன் பண்ண ஒரு அம்மா ஒரு கிட்டத்தட்ட 20,000 பேர் 25,000 பேரை கூட்டி ஒரு நிகழ்வு நடத்தி எல்லாரும் உள்ளுக்கு இணைச்சிருக்கிற ஒரு விழா நடந்திருக்குது. அந்த விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜனா உட்பட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட உங்களுக்கு நாங்கள் சரியான எதுக்காக உள்ளுக்கு வந்தீங்களோ
உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்கள் கொடுப்போம், நாங்கள் கைவிட மாட்டோம்லாம் பேசுகிறாரு. அப்போ கண்டிப்பாக இதில் வாய்ப்பு இருக்குது, 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் திரும்ப போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அதில் தெளிவான பதிலை சொல்லாமல் அது அந்த சமயத்தில் முடிவு பண்ணிக்கலாம், ஹைப்போதிகேட்டாக நீங்கள் அந்த கேள்வியை நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு மறுத்து பேசுகிறார். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணன் திருமா அவர்கள் சமீப காலமாக மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்கிறாரு. உண்மையிலேயே வெளியே பேசுவது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய பொறுப்பாளர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவிக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னதாக தேர்தலுக்கு அப்புறம் அந்த கடந்த 4 நாட்களாக 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. அப்போ அது பற்றி பேசவில்லை, அது அப்படி எந்த சம்பவமும் நடக்கலைன்னு சொல்கிறார். ஆனால் இந்த பேட்டியில் நீங்கள் என்ன சொல்லியிருக்காரு கொஞ்சம் பாருங்கள். என்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரியை சார்ந்தவர், அவருக்கும் இவர் நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவருக்கும் ஏற்கனவே நட்பு உண்டு. அதனால் பொதுச் செயலாளர் அவர்கிட்ட பேசும்பொழுது எங்களுடைய தலைவரை அமைச்சர்களை சேர்த்துக்கோங்க, அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இவர் அந்த கட்சியினுடைய நம்ம விஜய் அவர்கள் இன்னொருத்தர் மூலமாக கான்காலில் என்கிட்ட அது குறித்து கேட்ட பொழுது அப்படி எனக்கு தேவையில்லை என்று சொன்னேன்னு சொல்கிறார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவரை கேட்காமல் இவர் போய் பேசியிருப்பாரா? அப்போ இன்னைக்கு இப்படி பேசுகிறார். எப்படி முன்னாடி பேசிட்டு இப்போ இந்த பேட்டியில் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் தலைகளை மாற்றி சொல்லுகிறாரோ, கட்சிக்காரங்களை நம்பிக்கை இல்லைன்றதெல்லாம் ஓப்பனாக பேசியிருக்கிறாரோ, அதே போல் இந்த துணை முதல்வர் பொறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நாளைக்கு பேசும்போது பேசுவார். என்கிட்ட கேட்டு தான் பொதுச் செயலாளர் பேசினார். ஏன்னா இப்போ பொதுச் செயலாளர் இவர்கிட்ட கேட்காம பேசினார்னாலே அப்படி என்ன தெரியுது, பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தெரியுது. ஆக மொத்தத்தில் நேற்று நடந்த பேட்டியில் அண்ணன் திருமாவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இல்லை, அதனுடைய பொறுப்பாளர்கள் யாரும் இல்லை, ஈவன் அதனுடைய பொதுச் செயலாளர் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றதான் தெரிஞ்சிருக்குது. இவ்வளவு விஷயங்கள் அப்படி பேசியிருக்க திருமா இதெல்லாம் புரிந்து தான் பேசுகிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணன் திருமா அவர்கள் தயவுசெய்து அதனுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஒரு வலுவான கட்சிக்காரர்கள் நம்பிக்கை வைக்க தலைவராக இனிமேல் மாற வேண்டும். தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற நம்மளை போன்றவர்களையும் அவர் விமர்சனத்தை நிறுத்த வேண்டும் அப்படிதான் நம்ம எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் அவருடைய முரண்பட்ட கருத்துக்களை அவருடைய பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.